தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். டெல்லியில் ஒரு பிரஸ் மீட்டை வச்சு எப்படியெல்லாம் இந்த மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி ஹரியானா தேர்தலில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது குறித்தான மொத்த ஆதாரத்தையும் கொண்டு பூச்சிட்டாரு. இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் ஓட்டே இல்லை அப்படின்னு ஓட்டு நீக்கப்பட்டுச்சு இல்லையா, அவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து நேரடியா பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் முன்னாடி நிக்க வச்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையர் கொடுத்த பிரஸ் மீட்ல அவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு அந்த ஜீரோ அட்ரஸ் குறித்தான விஷயத்தை ஒட்டுமொத்தமாக அம்பலப்படுத்தி இருக்கிறார். ராகுல் காந்தி நடத்திய அந்த ஒரு மணி நேர பிரஸ் மீட் என்ன, அதுல என்னென்ன ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, தேர்தல் ஆணையம் எப்படி வசமா மாட்டி இருக்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் நேரடியாக எப்படி விசாரணையை துவங்க போறாங்க. வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதிரடியான ஒரு ஹைட்ரஜன் பாம்பை தூக்கி போட்டிருக்கிறார். அதாவது எப்படி ஹரியானா தேர்தலில் பாஜக வெற்றி அடைஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி நடந்த கோல்மால்கள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து விரிவா ஒரு பிரஸ் மீட் டெல்லியில வச்சு படம் போட்டு காமிச்சிட்டாரு. ஒரு பிரசன்டேஷனே வரிக்கு வரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பிரஸ் மீட்ல அவர் என்னென்ன சொன்னாருன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அந்த பிரஸ் மீட்டை துவங்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லைடு போடுறாரு. அதுல தெளிவா சொல்றாரு, அதாவது இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்க அப்படின்னு சர்வே பண்ணுமில்ல மீடியா, அந்த மீடியா சர்வே எடுத்து காமிக்கிறாரு. இந்தியா டுடே சர்வே பண்ணியிருக்காங்க. அதுல காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது, 58 சீட்டு காங்கிரஸுக்கு, பாஜகவுக்கு 20 சீட்டு தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய தெனிக் பக்ஸ்கர் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை 54 சீட்டு காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறாங்க. நியூஸ் 24, அது மட்டும் இல்லாம மேட்ரிஸ், பிமார்க் அப்படிங்கக்கூடிய சேனல் எல்லாமே பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 58, 54, 62, 62, 61 மெஜாரிட்டி அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. பாஜகவுக்கு 30 சீட்டு கம்மியா தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஏற்கனவே தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு ப்ரீ போலா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போஸ்டல் ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, போஸ்டல் ஓட்டுல 73 ஓட்டு காங்கிரஸுக்கு தான், வெறும் 17 ஓட்டு மட்டும்தான் பாஜகவுக்கு போகும் அப்படிங்கறத வந்து தெளிவாக, அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஊடகங்களுடைய சர்வே சொல்லிச்சு. அப்புறம் தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனேயே என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது 6 அக்டோபர் 2024, அதாவது 2 நாள் தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இப்ப ஹரியானாவினுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய நயாப் சிங் சைனி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், அதுக்கான சில வேலைகளை நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து வெளிப்படையா சொல்றாரு. அதாவது ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக தோத்துருங்கிறாங்க. ஆனா பாஜகவினுடைய அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஜெயிச்சிருவோம், அதுக்கான சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. ராகுல் காந்தி கேட்கிறாரு, என்ன அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்ணி வச்சீங்க, அப்ப நீங்க பண்ணி வச்ச அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதுதானா அப்படின்னு சொல்லி பல ஆதாரங்களை வெளியிடுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹரியானா தேர்தலுடைய மொத்தமே வெற்றி அப்படிங்கிறது வெறும் 22,779 ஓட்டு தான். அதாவது ஹரியானாவில் இருக்கக்கூடிய மொத்த கான்ஸ்டிடியூன்சில 37 சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க, 48 சீட்டு யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னா பாஜக ஜெயிக்குது. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸே எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 9 சீட்டு தான். அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஹரியானா தேர்தலுடைய வெற்றி இருக்கு பாத்தீங்களா, இந்த வெற்றி வெறும் 22,779 வாக்குகள் இருக்கக்கூடிய 8 கான்ஸ்டிடியூன்சியினுடைய தோல்வியை மையமாக வச்சது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு சொல்றாரு. அதாவது அவர் 8 கான்ஸ்டிடியூன்சியை லிஸ்ட் போட்டு காமிக்கிறார். அதுல பாஜக ஜெயிச்சதுக்கும் காங்கிரஸ் தோத்ததுக்குமான மார்ஜின் ஓட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 32 ஓட்டு, 1900 ஓட்டு, 2000 ஓட்டு, 2500 ஓட்டு, 2600 ஓட்டு, 4000 ஓட்டு, எல்லாமே 5000 ஓட்டு கம்மியா தான். அந்த 8 கான்ஸ்டிடியூன்சில பாஜக ஜெயிச்சது வெறும் 22,779 ஓட்டுல தான். சோ அப்போ ஹரியானால பாஜக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு மிக சொற்பமான ஓட்டுகளை பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பாக பாஜகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஒட்டுமொத்த ஓட்டு டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1,18,000. ஏன்னா காங்கிரஸ் 37 சீட் அங்க ஜெயிச்சிடறாங்க, 48 சீட்டு பாஜக ஜெயிக்கிறது. சோ அப்ப இந்த மினிமம் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த மினிமம் டிஃபரன்ஸை எப்படி இவங்க கேம் ஆடி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தா ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. முதல்ல ராகுல் காந்தி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட போட்டோவை காமிக்கிறாரு. அந்த பெண்ணோட போட்டோவை காமிச்சு இவங்க யாருன்னு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் கேட்கறாங்க. பத்திரிகையாளருக்கு யாருக்குமே தெரியல. பிற்பாடு என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க அந்த ஸ்கிரீன்லயே ஒரு இது இருக்கு இல்லையா, ஸ்கேன் பண்ணக்கூடிய கோட் இருக்கு இல்லையா, அந்த கோடை ஸ்கேன் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரோட போன் எடுத்து அவரே கோடை ஸ்கேன் பண்ணி காமிக்கிறாரு. பார்த்தா அவங்க பிரேசில் நாட்டு மாடல், பிரேசில் நாட்டினுடைய ஒரு மாடல். அவங்களுக்கு ஹரியானால ஓட்டு இருக்கு, ஒரு ஓட்டு 2 ஓட்டு இல்ல, 22 ஓட்ஸ் 10 பூத்துல அவங்களுக்கு இருந்திருக்கு ராய் அசம்பிளில. அந்த ஆதாரத்தை அப்படியே எடுத்து காமிக்கிறார். இதெல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த அபிஷியல் டேட்டா. ராகுல் காந்தி பயன்படுத்தியது அத்தனையுமே தேர்தல் ஆணையத்தினுடைய அபிஷியல் டேட்டா எடுத்து காமிக்கிறார். அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி என்ன ப்ரூஃப் பண்றாரு அப்படின்னா 25 லட்சம் ஓட்டு இது மாதிரி ஏமாத்தப்பட்டிருக்கு, இது முழுக்க முழுக்க திருடப்பட்டிருக்கு, காங்கிரஸினுடைய ஓட்டை
திட்டமிட்டு பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த 25 ஓட்டை வந்து திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னென்னலாம் நடந்திருக்கு. டூப்ளிகேட் ஓட்ஸ், இந்த மாடல் மாதிரி டூப்ளிகேட்ஸ் ஓட்டு கிட்டத்தட்ட 5,21,619 ஓட்டு. இன்வாலிட் அட்ரஸ் 93,174. அது மட்டும் இல்லாம பல்க் ஓட்டர்ஸ் ஒரே ஆள் 100 இடத்துல 200 இடத்துல 500 இடத்துல ஓட்டு போட்ட ஆட்கள் இருக்காங்க. அவங்களோட பிக்சர்ஸ் 233 இடத்துல இருக்கு. ஒரே லேடி 100 இடத்துல இருக்காங்க, வேற வேற அட்ரஸ்ல வேற வேற பேர்ல. அது மாதிரி பல்க் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா 19,26,351. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 25,41,144 ஓட்டு திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மிக மிக டீடைலா அவர் கொடுத்திருக்காரு. இதை விட இன்னொரு விஷயம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஃபார்ம் 6, ஃபார்ம் 7 இந்த இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பேர் ஓட்டு இருந்திருக்கும். அந்த ஃபார்ம் 6ஐயும் ஃபார்ம் 7ஐயும் ஏற்கனவே இவர் நிறைய ஆதாரங்களை வெளியிட்டார் பாத்தீங்களா டெல்லியில பிரஸ் மீட்ல. அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் இந்த ஃபார்ம் 6ஐயும் 7ஐயும் தரமாட்டுக்கிறாங்க. அதையும் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அப்படிங்கிறாங்க. ஹரியானாவினுடைய மொத்த ஓட்டு 2 கோடி. அதுல 25 லட்சம் ஓட்டை இந்த பாஜக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திருடி இருக்காங்க. அதாவது ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா 8 பேருக்கு ஒரு ஓட்டை திருடி இருக்காங்க. சோ இத ராகுல் காந்தி ஒட்டுமொத்த ஆதாரத்தோடு பிரஸ் மீட்லயே வெளிப்படையா காமிக்கிறாரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது முதல்ல சொன்னார் பாத்தீங்களா டூப்ளிகேட் ஓட்டு 5,21,619 அப்படின்னு அதை ஒன்னொன்னா காமிக்கிறாரு. ஒரே போட்டோ, ஒரு அசம்பிளி, ஆனா 100 ஓட்டு. ஒரே ஒரு அசம்பிளிக்குள்ள ஒரே போட்டோவை லேடியோட போட்டோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 இடத்துல இருக்கு அவங்க போட்டோ. எல்லாத்தையும் எடுத்து வச்சு காமிக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 223 ஓட்டு 2 பூத்துல ஒரே அம்மா, ஒரு அம்மா சேலை கட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேற வேற பேர்ல 223 ஓட்டு இருக்கு. அதையும் ஆதாரத்தோட காமிக்கிறாங்க. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு கேள்வி அவர் கேட்கிறாரு என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ட்ட சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஒரே ஒருத்தரோட போட்டோ 2 இடத்துல 3 இடத்துல இருந்தா ஒரே அட்ரஸ் 2-3 இடத்துல வந்து பயன்படுத்தப்பட்டா அதை கிராஸ் வெரிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் ரிமூவ் பண்ணல? why is easy not using it அப்படின்னு வெளிப்படையா அவர் கேட்கிறாரு. அப்போ இது மாதிரி பல பேர்த்த அவர் எடுத்து வைக்கிறாரு. இந்த 2 லேடி மட்டும் கிடையாது. அதாவது இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா சஸ்கான்ஸ் கிரி அப்படின்னு அவர் 14 ஓட்டு போட்டிருக்கிறாரு. எங்க பூத் நம்பர் 431ல. இன்னொருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ருத்ரேஷ் ஜெயின், நாம் ஜெயின், அதே மாதிரி இன்னும் சிலவங்க பாத்தீங்க அப்படின்னா 18 ஓட்டு போட்டிருக்காங்க. எங்கன்னா பூத் நம்பர் 130, பூத் நம்பர் 131, பூத் 508 அப்படின்னு ஆதாரத்தை ஒன்னொன்றாக புட்டு அவர் வைக்கிறார். சோ இப்ப எப்படியெல்லாம் டூப்ளிகேட் ஓட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு நபருடைய முகம், ஒரு நபருடைய பேர் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு பல பூத்துகளில் ஓட்டு போடப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரக்கணக்கான பாஜக ஆதரவாளர்கள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யூபிலையும் ஓட்டு இருக்கு, ஹரியானாலையும் ஓட்டு இருக்கு. சில பாஜக தலைவருடைய போட்டோ போட்டு அவங்க குடும்பத்தோட போட்டோ போட்டு அப்பா மகன் எல்லாத்தோடைய போட்டோ போட்டு எப்படி இவங்களுக்கு யூபிலையும் ஓட்டு இருக்கு, ஹரியானாலையும் ஓட்டு இருக்கு, 2 ஓட்டையும் அவர் காமிக்கிறாரு. ஆதாரப்பூர்வமா அவர் காமிக்கிறாரு. அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய முக்கியமான கேரளா பொறுப்பாளர் பி கோபாலகிருஷ்ணன் அவர் பேசுற ஆடியோவையும் அவர் வெளியிடுறாரு. அந்த வீடியோல என்ன தெரியுது அப்படின்னா தெளிவா சொல்றாரு கோபாலகிருஷ்ணன், நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். எப்படி அப்படின்னா நாங்க காஷ்மீர்ல இருந்து கூட ஆளை கொண்டு வந்து இங்க அடிஷனலா சேர்த்திருக்கோம், அதனால கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலத்தையும் இதனோடு சேர்த்திருக்கிறார். இப்ப தேர்தல் ஆணையத்தை பார்த்து நம்ம என்ன கேட்போம், இவங்க எல்லாம் எப்படி உள்ள வந்தாங்க, எப்படி உங்களுக்கு யூபிலையும் ஓட்டு இருக்கு, ஹரியானாலையும் ஓட்டு இருக்கு, உங்க அதாவது பாஜக கட்சிக்காரர் இப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, நாங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கூட ஆட்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம், நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது வெளிப்படையா ராகுல் காந்தி கேட்கிறாரு. ஆனா இது வரைக்கும் ராகுல் காந்தி கேட்ட எந்த கேள்விக்கும் தேர்தல் ஆணையம் வாயே திறக்கல. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டைரக்டாவே தேர்தல் ஆணையரை பார்த்து கேட்டாரு. போன பிரஸ் மீட்ல தேர்தல் ஆணையர் என்ன சொன்னாரு, நாங்க வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் பாவம், அவங்களுக்கு நாங்க 0 வீட்டு அட்ரஸ் கொடுத்து நாங்க வந்து ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போட வச்சிருக்கிறோம், அதாவது வீடு இல்லை அப்படிங்கறதுக்காக அவங்க ஓட்டு போடாம இருக்க முடியுமா, இப்படி எல்லாம் கதை பேசினாரு. தெளிவா ராகுல் காந்தி இந்த தேர்தல் ஆணையர் சொன்ன கருத்துக்களை வந்து வெரிஃபை பண்றாரு. நீங்க என்ன சொன்னீங்க, இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 93,177 ஓட்டுக்கு வந்து ஹவுஸ் நம்பர் 0ன்னு போட்டிருக்கீங்க. அப்படி 0ன்னு போட்ட போட்டோஸ் இருக்கும் பாத்தீங்களா, சில பேர் தொடர்ந்து இவங்களுக்கு எல்லாம் வீடு இல்ல 0-0ன்னு அந்த போட்டோவை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தா அவருக்கு வேற அட்ரஸ்ல வேற வீடு இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நேரடியா களத்துக்கே போயிட்டாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட நபர் இவருக்கு 0ன்னு இருக்கு, ஆனா இவருக்கு வீடு பிரம்மாண்டமா 2 ஃப்ளோரை கட்டி வச்சிருக்கிறாரு. சோ அப்ப 0 ஓட்டு அப்படிங்கிறது வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் இல்ல, ஓட்டே இல்லாத டூப்ளிகேட் ஓட்ஸ் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ராகுல் காந்தி ப்ரூவ் பண்றாரு. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் பல்க் ஓட் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. பல்க் ஓட் அப்படிங்கிறது ஒரு அட்ரஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க, ஆதாரப்பூர்வமா காமிக்கிறாங்க. பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பாளர், பிஜேபி லீடர், அவருடைய வீடு ஹவுஸ் நம்பர் 150 எக்ஸாக்டா அட்ரஸோட போட்டிருக்கிறாரு. அவர் ஒரே வீட்டுல 66 பேருக்கு ஓட்டர் ஐடி வாங்கி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு வீட்டுல 501 பேருக்கு ஒரே வீட்டு அட்ரஸ்ல ஓட்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 108 பேருக்கு ஒரே வீட்டோட வீட்டு அட்ரஸ். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 100 பேரும் இந்த 500 பேரும் இந்த 166 பேரும்
அந்த ஒரு வீட்டுல அங்கங்க தங்கி இருக்கிற மாதிரி காமிச்சு ஓட்டு போட வச்சிருக்காங்க. இந்த பல்க் ஓட்டு குறித்தும் எக்கச்சக்கமான தகவல்களை மொத்தமா கொண்டு வந்து கூச்சிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். இதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்தோட ஓட்டை இவங்க டெலிட் பண்ணாங்கல்ல தேர்தல் ஆணையம், இவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு, செத்து போயிட்டாங்க, இடத்த மாத்தி போயிட்டாங்க அப்படின்னு. அப்படி ஒரு மிகப்பெரிய டீம் காங்கிரஸுக்கு ஆதரவான மக்கள் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்துல யாரெல்லாம் டெல்டா இருக்காங்களோ, யார் டெல்டா ஆனவங்க எந்தெந்த கட்சிக்கு ஆதரவானவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே காங்கிரஸுக்கு ஆதரவானவங்க. அந்த குறிப்பிட்ட கிராமத்துல காங்கிரஸுக்கு ஆதரவான ஆட்களுடைய ஓட்டு எல்லாமே டெலிட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஆட்கள் எல்லாத்தையும் மொத்தமா புடிச்சு கொண்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வீடியோ எடுத்து நேரடியா டெல்லிக்கு பிரஸ் மீட்டுக்கே கூட்டு வந்து மேடையில நிக்க வச்சிட்டாரு. அவங்க அந்த பிரஸ் மீட்ல வெளிப்படையா சொல்றாங்க, நாங்கெல்லாம் உயிரோட தான் இருக்கோம், ஆனா எங்க குடும்பமே இருக்கு, எங்க குடும்பமே காங்கிரஸ்க்கு ஆதரவு தான், ஆனா இவங்க எங்களுடைய ஓட்டெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப நான் கடைசியா சொன்ன பாத்தீங்களா, ஓட்டை டெலிட் பண்ணது இது ஹரியானால கிடையாது, இது பீகார்ல இப்ப தேர்தல் வரப்போகுது பாத்தீங்களா அங்க. சோ இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே அடுத்தது இவங்க வந்து ஓட்டை டெலிட் பண்ற வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது ராகுல் காந்தி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறார். நான் எதையுமே டேட்டாவோட ஆதாரத்தோட தான் பேசுவேன். இந்த ஆதாரத்துக்கு தேர்தல் ஆணையமோ இல்ல இந்தியாவினுடைய அரசாங்கமோ என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு கேட்கிறாரு. டூப்ளிகேட் ஓட்டை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. நீங்க டெலிஷன் பண்ணதுல நடந்த ஃப்ராட அவர் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி பிரேசில் மாடல் ஒரு பெண்ணுடைய போட்டோவை இங்க பயன்படுத்தி 22 பூத்துல ஓட்டு போடப்பட்டிருக்கு, அதையும் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. தேர்தல் வெற்றி தோல்வி இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு மைனர் டிஃபரன்ஸ்ல எப்படி 8 கான்ஸ்டிட்யூன்சி வச்சு கேம் ஆடப்பட்டிருக்கு, வெறும் 22 லட்சம் ஓட்டை பயன்படுத்தி எப்படி இங்க வந்து காங்கிரஸ் வீழ்த்துறதுக்கான சதி நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்றாரு. இப்ப இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது? போன தடவை இதே மாதிரி தான் அவர் எல்லாத்தையும் ஆதாரத்தை கொடுத்தாரு, இதெல்லாம் மறுத்து நீங்க பேசுனீங்கல்ல, அதுக்கு பிறகு இவ்வளவு ஆதாரத்தை கொடுத்திருக்காரு. தேர்தல் ஆணையம் என்ன செய்ய போகிறது? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 பயன்படுத்தி நிறைய ஃப்ராடு போன தடவையே நடந்துருச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஃபார்ம் 6 பயன்படுத்தி புதுசா ஒருத்தன் ஓட்டு போட வர்றான், புதுசா முதல் முறையாக வாக்காளர் அட்டை வாங்குறாரு அப்படின்னு சொல்லி 80 வயசு 70 வயசுக்காரனுக்கெல்லாம் முதல் முறையா வாக்காளர் அட்டை கொடுக்குறாங்க. அது எப்படி 80 வயசு 70 வயசுக்காரன்லாம் முதல் முறை வாக்காளர் அட்டை கொடுக்க முடியும்? ஃப்ரெஷ்ஷா நீ வாக்காளர் அட்டை கொடுக்குறனா 18 வயசை தாண்டினவன் ஒரு 25 வயசுக்குள்ளவனா இருப்பான். சோ முதல்ல ஒரு தடவை கூட வாங்காம இருந்திருக்கலாம், திரும்பி வாங்கலாம், இல்ல முதல் தடவை வாங்கலாம். ஆனா எப்படி 80 வயசு வரைக்கும் ஓட்டு போடாம இந்தியாவில் இருந்தான் அவன்? எதுக்காக நீங்க வாக்காளர் ஓட்டு போடாம கூட இருந்திருப்பான், வாக்காளர் அட்டையே வாங்காம இருந்தானா? அப்ப என்ன ஃப்ராட் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா நமக்கு அதிர்ச்சியான ஒரு கேள்வியா இருக்கு. ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி எல்லா உண்மைகளையும் போட்டு உடைத்திருக்கிறார். இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் இவ்வளவு பெரிய ஃப்ராட பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலையும் உச்சநீதிமன்றம் பொறுமையாக இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக இவ்வளவு ஆதாரங்கள் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது, உச்சநீதிமன்றம் நேரடியாக தலையிட வேண்டும்.